அன்பான யூடியூப் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இப்போது பதிவில் ஒரு உப்பை பற்றி சொல்லித்தரேன். இந்த உப்பு இன்னாத்துக்கு வேலை செய்யும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, செய்வின பாதிப்பு, ஈடு மருந்து, இந்த ரெண்டு தான் ஒரு மனுஷனை ஆள் கொள்ளுது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் கான்ஃபிடெண்ட்டாக ஒரே ஒரு விஷயம் சொல்கிறது என்னடானா, அவ்வளோ சீக்கிரத்தில் யாரும் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு நம்ம சொன்னோம். ஆனாலும் இதுக்கு தீர்வு என்ன அப்படின்னு கேட்குறவங்களுக்கு இதை பயன்படுத்துங்க. ஒரு ஜாதகத்தை பார்க்காம முடிவு பண்ணாதீங்கன்றதும் நம்ம சொல்லியிருக்கிறோம். ஏன்னா ஜாதகமும் அந்த வேலை செய்யும்ன்றது நம்ம சொல்லியிருக்கிறோம். தசா புத்தி ஜாதகத்தில் இந்த கோளாறுலாம் இருக்கும். உங்களோட பச்சைன்றது ஒன்று இருக்கும். இப்போ இதெல்லாம் நான் சொன்னால் கூட எதுனா எங்களுக்கு கொடுங்க 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 அப்படின்னு நீங்கள் கேட்டு எங்கெங்கேயோ போயிட்டு என்னென்னவோ பண்ணி உங்கள் உடம்பை கெடுத்துக்கிறீங்க. நீங்கள் உங்கள் உடம்பை கெடுத்துக்கவே தேவையில்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் சொல்கிற ரெண்டு பொருள் உங்கள் வீட்டில் இருந்ததுன்னா உங்கள் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். எந்த ஒரு பாதிப்பும் வராது. நான் ஜாதகம் இல்லாமல் உங்களுக்கு சொல்கிற ஒரு விஷயம், இது எத்தனை நாளில் சரியாகும் அப்படின்றது கேள்விக்குறி வைக்கக்கூடாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆணித்தரமாக சொல்கிறது என்னடானா, உங்களோட நம்பிக்கையில் ஈடு மருந்துன்னா அவ்வளோ சுலபமாக எடுக்கிறதோ வைக்கிறதோ அப்படின்ற ஒரு விஷயம் கிடையாது. அது எல்லாருமே சாத்தியம்லாம் பண்ண முடியாது. கடவுளோட பலம் எல்லாருக்குமே இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. யாருக்குமே கடவுளோட பலம் இல்லாமலாம் இருக்காது. உங்களோட ஜாதகத்தை ஆராயாமல் நீங்கள் எந்த ஒரு முடிவு வராதிங்கன்றது நான் நிறையா சொல்லிக்கிறேன். சரி, ஓகே, அது உங்களோட பர்சனல் விஷயம். அது நீங்கள் கேட்குறது கேட்காமது. இப்போ உங்களுக்கு அந்த மாதிரி இருக்குன்றது நீங்களே ஒரு ஜட்ஜ்மெண்ட் எடுத்துட்டீங்க. இருக்குது ஆணித்தரமாக 1000% நீங்களே கன்ஃபார்ம் பண்ணுறீங்க. அப்போ அதுலேருந்து எப்படி மீளலாம்? யாரோட உதவி நாடாமல் நீங்களே அதை பலப்படுத்திக்கலாம். நான் சொல்கிற ரெண்டு உப்பு மட்டும் போதும். இது வாழ்க்கை ஃபுல்லாக நீங்கள் பயன்படுத்துங்க. உங்களுக்கு பலவிதமான நன்மையை தரும். இது பேர் இந்து உப்பு. அப்புறம் இந்து கல் உப்பு. கல்லை தான் வாங்கணும். இது இந்து உப்பு. இந்த மாதிரி 1 கிலோ வாங்கிக்கோங்க. இதை மிக்சியில் போட்டு அரைச்சிருங்க. மிக்சியில் போட்டு அடிச்சிங்கன்னா பவுட்ரு ஆகிடும். பவுட்ரு ஆகிடுச்சின்னா உங்களோட சாம்பாரில் எதுலையோ நீங்கள் எதில் உப்புலாம் சேர்த்துப்பீங்க, அதிலெல்லாம் சமையலெல்லாம் சேர்த்துக்கோங்க. இந்த உப்பு கெட்டது பண்ணோமான்னு கேட்டிங்கன்னா நல்லது மட்டும்தான் பண்ணோம். உடம்பு இருக்கிற எல்லா கெட்டதையும் வெளியே எடுக்கும். எல்லாம் புரிஞ்சுக்கோங்க. இந்த ஒரு உப்போட ரகசியம் யாருக்குமே தெரியாது. இது மருந்தில் கலக்கிற உப்பு. இது பேர் இந்து உப்பு. நாட்டு மருந்து கடையில் தூள்லாம் வாங்காதீங்க. அது கூட நீங்கள் கல்லாக வாங்கிட்டு கொஞ்சம் நீங்கள் அந்த அதுக்குள்ளே எதனா ஒரு அழுக்கு கிழக்கு எதனா குச்சி எதனா ஏற்றுட்டு மிக்சியில் மட்டும் அடிங்க. ஒரு 2 திருப்புலேயே திருப்பிடும். நீங்கள் உப்புலாம் எப்படி சமையலுக்கு போடுவீங்களோ அந்த மாதிரி நீங்கள் பயன்படுத்திடுவாங்க. உங்கள் வாழ்க்கையில் யாருமே உங்களுக்கு ஈடு மருந்தெல்லாம் வைக்க முடியாது. அப்படி இருந்தாலும் உங்களை விட்டு வெளியே போயிடும். இந்த உப்புக்கு அவ்வளோ பவர் இருக்குது. இல்லை ரொம்ப வருஷமாக எனக்கு உயிர் பதிவு இருக்குது, எனக்கு அந்த மாதிரி பயம் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க இன்னொரு உப்பு ஒன்று இருக்குது. அது பேர் பிரண்டை உப்பு. இந்த பிரண்டை உப்பு எப்படி சாப்பிட்ணுன்னு கேட்டிங்கன்னா, ஒரே ஒரு சிட்டிகை தான். ஒரு சிட்டிகைனா இப்படி எடுத்து அந்த உப்பை சுடு தண்ணியில் 1 டம்ளர் தண்ணியில் இப்படி எடுத்து கலந்து காத்தால வெறும் வயிற்றில் குடிச்சிடணும். 3 நாளுக்கு மேலே குடிக்கக்கூடாது. இது எப்படி இந்த பிரண்டை உப்பை 3 நாளைக்கு மேலே குடிக்கக்கூடாது. இது நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். பிரண்டை உப்புன்னு கேளுங்க. கிலோவாக வாங்கி வச்சுக்காதீங்க. பிரண்டை உப்புன்றது கொஞ்சமாக வாங்கி வச்சுக்கோங்க. அவங்க கையில் நீங்கள் கேட்டாவே தருவாங்க. 100 அப்படி, அது கிராம் கணக்கில் வரும். அது இந்த உப்பு ரொம்ப பாதிப்பு இருக்குது, எங்களால் மீளவே முடியல, ஆனால் உண்மை இருக்குன்றது கன்ஃபார்ம் பண்ணால் இந்த உப்பை பயன்படுத்துங்க. ஏனோ தானாமாக பயன்படுத்தும் போது இந்த உப்பே போதும். நான் சொல்கிறது சாப்பிட்டுக்கினே வாங்க, உங்களுக்கே மாற்றம் தெரியும். உங்கள் குடும்பத்தில் யாரும் ஒருத்தவங்க எந்த சாப்பாடுலையும் எதுவுமே கலந்து கொடுக்க மாட்டாங்க. இப்போ இது ஏங்க இந்த பதிவில் நீங்கள் போட்டுக்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் டார்ச்சல் ஆகினே இருக்கிறீங்க. அதில் எப்படின்னா ஆமான்றது கன்ஃபார்மே ஆகுறீங்க நீங்கள். அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. ஆனால் எல்லாருக்குமே எல்லாமே பண்ண முடியாது. 100 பேர் இருக்கிறாங்கன்னா 100 பேருக்குமே செய்வினை இருக்குமா? இப்படிலாம் கிடையாது. நீங்கள் இந்த உப்பை மட்டும் சாப்பிட்டுக்கினே வாங்க, சாப்பாடில் கலந்துக்கினே வாங்க. உங்களுக்கே உங்கள் உடம்புல இருக்கிற ஒரு மாற்றம் தெரியும். படிப்படியாக தெரியும். ஓகேங்களா? எத்தனை வருஷமாக பேனா தெரியும் இந்த இருக்குன்னு. எளிமையான ஒரு விஷயம். இந்த உப்பு எடுக்குமான்னு கேட்டிங்கன்னா கன்ஃபார்மாக எடுக்கும்.
நீங்கள் 10 வாட்டி எத்தவனை போய் கேளுங்க வெளியே வந்துச்சான்னு, வராது. இந்த உப்பு வர வைக்கும். ஏன்னா இது என் தொழில் ரீதியாக தந்தது, எல்லாமே என் தொழில் ரீதியாக நம்ம சொல்கிறது. இந்த பதிவில் வந்து நான் ஏன் சொன்னேன்னா, பயன்படுத்தி உங்கள் குடும்பத்திலேயே நீங்கள் எல்லாருமே நோய் நொடி இல்லாமல் அந்த கெட்டதுலேருந்து மீண்டு வெளியே வர்றதுக்கு தான் இது சொன்னேன். இது டெய்லி சாப்பிட்லாம், வாழ்க்கை ஃபுல்லாக சாப்பிட்லாம் இந்த உப்பை. இந்த உப்பை மட்டும் 3 நாளைக்கு மேலே சாப்பிட்டீங்கன்னா ரிஸ்க்கு கொடுத்துரும். ஏன்னா இந்த உப்பு வந்து பயங்கர பவர்ஃபுல்லான உப்பு இது, ஓகேங்களா. பிரண்டை உப்புன்றது கெட்டது எடுக்கும். ரொம்ப ரொம்ப ஒரு மனுஷனை ஆட்டி படைக்குது அப்படின்னு யாரோ ஒருத்தவங்க சொல்லிடுவாங்க. அப்படின்னும் போது இதை பயன்படுத்துங்க. இதையும் சமையலில் சாப்பிட்லாம், செஞ்சு சாப்பிட்லாம். இந்த உப்பு வைத்தியம்தான், கெட்டது எடுத்துடும். யாருன்னா ஒருத்தவங்க தெரியாமல் கலந்து கொடுத்தாலோ இது உங்களை சரி பண்ணி விட்டுரும். அதே மாதிரி இந்த உப்பை நீங்கள் சாப்பிடும்போது ஃபுட் பாய்சன் ஆகாது. குடி போதையில் இருக்கிறவங்க இதை நீங்கள் உங்கள் வீட்டுக்காரர் யாரோ குடி போதையில் இருக்கிறாங்க அப்படின்னா இந்த உப்பு சாப்பிட்டுக்கினே நீங்கள் கொடுத்துக்கினே வாங்க சமையலில், அவரே மறந்துடுவார். அவர் அறியாமையே அந்த பழக்கத்துலேருந்து வெளியே வந்துடுவார். முயற்சி பண்ணி பாருங்கள். இது எல்லா நோயையும் குணப்படுத்தும். நான் நோயை பற்றி பேசுறதுக்கு வரல, உங்களுக்கு செய்வினதுலேருந்து மீண்டு வெளியே வந்துக்கிறேன். திருப்பியும் சொல்கிறேன், நான் ஜாதகத்தை பார்க்காம சொல்கிற விஷயம் எத்தனை நாளில் சரியாகணும்லாம் கிடையாது. நீங்கள் சாப்பிட்டுன்னு வாங்க, உங்கள் குடும்பம் சீரும் சிறப்பமாக இருக்கும். இது உங்களோட பூர்வ ஜென்ம கர்மா அதெல்லாம் போக்கும். முயற்சி பண்ணி பாருங்கள். இதில் நீங்கள் சரியாக ஆகிட்டீங்கன்னு தெரிஞ்சால் ஒரு 11 பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க. அதோட பாவத்தை நீங்கள் இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்க தேவையில்லை. இந்த ஒரு விஷயத்த கடவுள் உங்களுக்கு கொடுத்துக்கிறாங்கன்னா உங்களோட வாழ்க்கை மேலே மேலே சீரும் சிறப்பமாக இருக்கிறதுக்கு, யாரை பார்த்து நீங்கள் பயப்படாமல் இருக்கிறதுக்கு தான் இந்த ஒரு பதிவை நான் கொடுத்துருக்குறேன். முயற்சி பண்ணி பாருங்கள். கம்பல்சரி நீங்கள் ஒரு 11 பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கணும். அது உங்களையே நீங்கள் ஏமாற்றிக்கிற கணக்காகிடும். நீங்கள் நல்லா ஆகிட்டு நல்லா ஆகலை அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அது தெய்வ குற்றமாக ஆகிடும். ஏன்னா கட்டணம் வாங்குறதுன்றது வேறு, நம்ம சொல்கிறதுன்றது வேறு. ஒருத்தரால் இன்னொருத்தவங்க சஃபர் ஆகக்கூடாதுன்றதுனால நீங்கள் வெளியெல்லாம் போயெல்லாம் எடுக்க தேவையில்லை. உங்கள் வீட்டுக்குள்ளேருந்தே நீங்கள் இந்த உப்பை நீங்கள் சாப்பிட்டுனே வரும்போது உங்களுக்கு அதுலேருந்து மீண்டு வெளியே வரலாம். வாழ்க்கையில் யாரும் உங்களை எதுவும் செய்யலாம் முடியாது. இந்த ஒரு பதிவு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது டவுட்டு கேட்கணுன்றதுக்கெலாம் ஃபோன் பண்ணிலாம் கேட்கணும்லாம் அவசியம் கிடையாது. என் மேலே நம்பிக்கை இருந்தால் சாப்பிடுங்க, இல்லையா விட்டு போயினே இருங்க. ஏன்னா இது டவுட்டுக்கு சொல்ல, இதோட வாழ்க்கைக்கு சொல்கிறேன். இதை பயன்படுத்துங்க. எல்லாருமே இந்த ஒரு சஜஷனை நான் இந்த உப்பை தான் கையில் கொடுப்பேன். இது ரகசியமாக கொடுப்பேன்றதோட தொழில் ரீதியாக கொடுப்பேன். இப்போ நான் வந்து வெளிப்படையாக சொல்லியிருக்கிறேன். நம்பிக்கை இல்லாமல் கேட்டிங்கன்னா அது உங்களோட மூட நம்பிக்கை. எப்போவுமே நம்பிக்கையோடு சாப்பிட்டா அந்த மருந்து அமிர்தமாகும். நல்ல மருந்தையே நீங்கள் சந்தேகப்பட்டீங்கன்னா அதுவே விஷமாகிடும். தேனையே சந்தேகப்பட்டு சாப்பிட்டா கூட தேனும் விஷமாக மாறும். இது உங்களோட கான்ஃபிடென்ஸுக்கு சொல்ல, உங்களோட ஆறுதலுக்கு சொல்ல, உண்மையான என் தொழிலில் இந்த ஒரு உப்பே நிறைய பேரை செய்வினிலேருந்து எடுக்கிறோம். ஆனால் அது உங்களுக்கு தெரியாது. இது 3 நாள் மட்டும்தான் சாப்பிட்ணும். ஏனோ தானோ யாரோ ஒருத்தவங்க சாப்பிட்றது தானே அப்படின்லாம் சொல்லிட்டு நான் கொடுக்கல. என் குடும்பத்தில் நான் நினச்சி அந்த மாதிரி தான் கொடுக்குறேன். எல்லாரும் பயன்படுங்க அப்படின்றது. இது வந்து நீங்கள் சாப்பிட்டு பலன் அடையும் போது குடும்பத்தோட யாருக்கு வேணால் நீங்கள் கொடுங்க. இந்த கோயிலில் போகிறவங்களுக்கு யார் உங்களை சாப்பாடு கேட்குறாங்கன்னு ஒரே நாளில் கொடுக்கணும்லாம் கிடையாது. உங்களை தேடி பசின்னு கேட்டு வராங்களுக்கு நீங்கள் ஒரு வாட்டி வாங்கி கொடுத்தா கூட, ஆனால் 11 பேருக்கு நீங்கள் கொடுக்குற கணக்கு வரணும். இந்த மாதிரி பயன்படுங்க. நான் கொடுத்து தான் ஆகணும் அப்படிலாம் வீம்புக்கெல்லாம் பண்ணக்கூடாது, ஓகேங்களா. உங்களை தேடி வரவாங்க. நீங்கள் வாழ்கிற வாழ்க்கையிலேயே அந்த 11 பேர் பசின்னு யாருன்னா ஒருத்தவங்க கேட்கறதுக்கு வருவாங்க. அப்போ நீங்கள் வயிறு நிறைய சாப்பாடு வாங்கி கொடுங்க. காசு மட்டும் கொடுத்துடக்கூடாது யாருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மிக்க நன்றி.